ஹாய் வெல்கம் பேக். அவல் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியான ஒரு டிஃபன் பண்ணுறதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய், அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உடஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஏன்னா அவல் வந்துட்டு கொஞ்சமாக தான் சேரும், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, ஒரு பெரிய பச்சை மிளகாய் வந்துட்டு மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் ஒரு சின்ன வெங்காயம், அதாவது ஒரு 1/4 கப்பு கிட்ட வரும், அதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது வதங்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வெங்காயம் சுருங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா நான் 2 கப் அளவுக்கு அவல் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அவல் வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் உதிரியாகவும் இருக்கணும், இல்லைனாக்கா உப்புமா வந்து சொதன்னு ஆகிடும். இந்த அவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு தேவைன்னாக்கா மேலே கொஞ்சம் உப்பு தூவி ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் அப்படியே புழிஞ்சு விட்டு கலந்து உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா கசந்துடும். இப்போ தான் சர்வ் பண்ண வேண்டியது தான். எப்போவுமே மினி டிஃபனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சட்னி, சாம்பார் இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுவோம். இன்றைக்கி வெறும் வந்துட்டு போஹா உப்புமா, அவல் உப்புமா. இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ஸோ பசி எடுக்கும். அதனால் கூடவே கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ், என்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு பலாப்பழம் பீஸும் அது கூடவே கொஞ்சமாக பப்பாயாவும் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் எடுத்துக்க போகிறது க்ரீன் டீ தான். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்